கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். 19வது வாரம் செவ்வாய்க்கிழமையிலே இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் சிறு பிள்ளைகளைப் போல் தன்னை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் பெரியவராவார் என்று சொல்லுகிறார். அப்படியாய் மண்ணகத்திலே பெரியவராய் பெருமைக்குரியவராய் இருப்பதை விட விண்ணரசிலே பெருமைக்குரியவராய் மாட்சிக்குரியவராய் பெரியவராய் இருப்பது மேலானது, சிறந்தது, உகந்தது என்று நம் அனைவரையும் அழைக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கார்டினல் ஜான் ஹென்றி நியூமன் என்பவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் கர்தினலாக பொறுப்பேற்ற பிறகு அவரை பார்க்க 2 ஆயர்கள் வருகிறார்கள். இருவருமே அவருக்கு மிக நெருங்கிய நண்பர்கள். அன்புக்குரியவர்களே, அப்படியாய் நீண்ட நேரம் உரையாடுகிறார்கள். உரையாடிய பிறகு கார்டினல் ஹென்றி நியூமன் அந்த ஆயருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற விரும்புகிறார். அந்த ஆயர் சொல்கிறார், என்ன பொறுப்பிலே நீங்கள் உயர்ந்தவர், வயதிலே நீங்கள் உயர்ந்தவர், இப்படி என்னுடைய ஆசிரியை பெற நினைக்கிறீர்களே என்று சொன்னபோது அவர் சொல்கிறார், நான் என்னதான் பதவியிலே உயர்ந்திருந்தாலும் நீங்கள் தானே என்னுடைய ஆயர் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியாய் தன்னை தாழ்த்தி அந்த ஆசிரியை பெற விரும்புகிறார். கடவுள் எனவேதான் அவரை உயர்த்தினார். ஆயராக, கார்டினலாக அவரை உயர்த்தினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சியோடு இருக்க அழைக்கப்படுகிறோம். பாருங்கள், அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி ஒரு செய்தி, அருமையான செய்தி. அவர் பொறுப்பேற்ற பிறகு அவருடைய எதிர்க்கட்சி தலைவர்களே ஒருவர், உங்களுடைய அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இன்னும் என்னுடைய காலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதற்கு சற்றும் சளைக்காமல் ஆப்ரஹாம் லிங்கன் என்ன செய்கிறார், இவ்வளவு காலம் உங்களுடைய காலிலே அது உழைப்பதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை அது பிஞ்சு விட்டா, அருந்துவிட்டா என்று சொல்லுங்கள், நான் தச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு தாழ்ச்சியை பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் அவர்கள் யார் பெரியவர் என்று தங்களுக்குள்ளே ஒரு போட்டி, ஒரு பேச்சுவார்த்தை. இயேசு கிறிஸ்து இதை அறிந்து அவர்களுக்கு இந்த அருமையான ஒரு செய்தியை சொல்கிறார். சிறு பிள்ளை போல் தன்னை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசிலே பெரியவர் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணகத்திலே நாம் பெரியவராக தற்காலிகமாக வாழ வேண்டுமா, அல்லது விண்ணகத்திலே பெரியவராக எக்காலமும் வாழ வேண்டுமா? எனவே தற்காலிகமா அல்லது நிரந்தரமா? நிரந்தரம் விண்ணரசு தான், நிரந்தரம் மறு உலகு தான் என்றால், நாம் மறு உலகில் தானே எக்காலமும் அந்த மாட்சியையும் பெருமையையும் அந்த உயர்வையும் பெற நினைக்க வேண்டும். அதுதானே அறிவுடைமை. இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லவர், அவரால் ஆகாதது எதுவும் இல்லை. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்கிறது, அவரால் இயலாதது ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட கடவுள். பிலிப்பியர் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 முடியுள்ள வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வரிந்து கட்டி நிலையை பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உறவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். கீழ்ப்படிந்து அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னதான் இருந்தாலும் இந்த தாழ்த்தி கொள்வதிலே உண்டான, கீழ்ப்படிதலிலே உண்டான, பணிவிடை செய்வதிலே உண்டான அந்த ஒரு சந்தோஷம், அப்படி பெருமிதத்தோடு ஒரு ஆட்டத்தோடு ஆணவத்தோடு இருப்பதிலே எவ்வளோ மகிழ்ச்சியாக, அப்படிதான் இந்த உலகத்தில் இருக்க தோன்றுகிறது அன்பானவர்களே. அதை விட இது கொஞ்சம் பெருமை சந்தோஷமாக இருப்பதை போல தோன்றுகிறது இல்லையா? இதை ஒரு ஃபிசிக்கல் ப்ரைட் அண்ட் மென்டல் ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் என்று 2ஆக பார்க்கிறேன். ஃபிசிக்கல் ப்ரைடு என்பது புறத்திலே நாம் கொள்கிற ஒரு ஆணவம், வெளிப்புறத்திலே காட்டுகிற ஒரு ஆணவம்.
அதில் பலவிதமாக பார்க்குறோம். ஒரு மெத்த வீடு கட்டியிருக்கிறவங்க கூரை வீட்டுக்காரவங்கள பார்க்குற அந்த பார்வை, படித்தவன் படிக்காதவன் மீது பார்க்கிற பார்வை, திறமை உள்ளவன் திறமையற்றவன் மீது பார்க்கிற பார்வை, அழகுள்ளவன் அழகுள்ளவள் அழகற்ற என்று சொல்பவள் மீது உண்டான பார்வை, பணம் உள்ளவன் ஏழை மீது கொள்ளுகிற பார்வை, முதலாளி தொழிலாளி மீது கொள்ளுகிற பார்வை. பிரியமானவர்களே, இவை எல்லாருமே புறத்திலே ஒரு ஆணவத்தை, ஒரு திமிரை, ஒரு மன எழுச்சியை கொடுக்கிறார். இது ஒரு சந்தோஷமா? இந்த புறத்திலே காட்டுகிற ஒருவரை அடக்கி அல்லது ஒருவரை இழிவுபடுத்தி அந்த ஒரு அவமானத்திலே கொள்ளுகிற அந்த பெருமை அது நல்லதா? ஆனால் புறத்திலே அது காட்டுகின்ற ஒரு ஆணவத்திலே நாம் மகிழத்தான் செய்கிறோம். அந்த தற்காலிக அந்த பெருமையிலே மகிழத்தான் செய்கிறோம். இரண்டாவதாக மென்டல் ஸ்பிரிச்சுவல் ப்ரைட். நாம் டெய்லி கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், கோயிலுக்கு போகாதன்னு வழியில் பார்த்தா இவெல்லாம் தேடுற கேஸா அப்படின்னு நினைப்போம். அன்பியத்தில் வீடுகளில் ஜெபிக்கிறவங்க அப்படியா ஜெபிக்காதவங்க, அன்பியத்துக்கே வராதவங்களை பார்க்கும்போது இதெல்லாம் உருப்படுமா அப்படின்னு நினைக்கிறோம். நான் நல்லா இருக்கிறேன், நான்லாம் நிலையாக நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி பாவத்தில் விழுந்துடுறவங்கள பார்த்து அவ்வளோ தரக்குறைவாக நினைக்கிறோம். நான்லாம் நல்லவன், நானெல்லாம் சரியானவன், நான் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு நினச்சிட்டு பாவிகளை நாம் கீழ்த்தரமாக நினைக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்து அவர் தன்னையே தாழ்த்தி, தந்தை விரும்பினார், தந்தை அவர் அனுப்பினார், அவர் சொன்னார் என்பதற்காக, அது அவருடைய சித்தம் என்பதற்காக, கடவுள் தன்மையிலே விளங்கிய சர்வ வல்ல ஆண்டவர் அவர் தன்னையே வெறுமையாக்கி மனிதனுக்கு ஒப்பாகிறார். மனிதன் விரும்பாத துன்பத்தை, எளிமையை ஏற்றுக்கொள்கிறார். அவன் வெறுக்கிற சாவை, அதுவும் சிலுவை சாவை ஏற்றுக்கொள்கிறார். இதை விட தாழ்ச்சி என்னங்க இருக்கு? பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படியாய் நம் தலைவரும் கடவுளுமான ஆண்டவரே தாழ்ச்சியோடு இருக்கிறார். அன்பானவர்களே, அந்த தாழ்ச்சியை நாமும் பெறுவோம். தாழ்ச்சி என்பது புண்ணியம். இந்த புண்ணியத்தை கட்டிக்கொள்வோம். சரி, இந்த புண்ணியத்தால் என்ன அப்படி வந்து விடுகிறது, நமக்கு என்ன சேருகிறது என்று நினைக்கிறீர்களா? ஒரு அருமையான ஒரு 7 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் விண்ணரசிலே பெரியவராக இருப்பதற்கு இந்த தாழ்ச்சி பயன்படுகிறது. இரண்டாவதாக மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனப்படி கடவுளின் தயவு கிடைக்கிறது. மூன்றாவது நீதிமொழியாகவும் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனப்படி கடவுளால் வழிநடத்தப்படவும் அவர் தருகிற ஞானத்தை பெறவும் அது உதவுகிறது. நான்காவதாக திருப்பாடல் 138 வசனம் 6 படி இறைவனோடு ஒன்றிக்க, க்ளோசர் டு காட், கடவுளோடு இணைந்திருக்க அந்த தாழ்ச்சி பயன்படுகிறது. தனிப்பட்ட வகையில் மனதிலே அமைதி கிடைக்கிறது என்று மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்லுகிறது, பிறரோடு நல் உறவு கொள்வதற்கு. பாருங்க, ஆணவத்தோடு இருக்கிறவங்கள்ட்ட நல்லா நம்ம உறவு கொள்வோமா, தாழ்ச்சியோடு இருக்கிறவங்கள்ட்ட நல்லா நாம் உறவு கொள்வோமா? இல்லையா? அப்படியா இந்த தாழ்ச்சி நல் உறவோடு வாழ்வதற்கு பயன்படுகிறதாம். பிரியமானவர்களே, அதை விட எத்தனையோ வகையில் நாம் சோர்ந்து போகிறோம், விழுந்து போகிறோம். ஆனால் இந்த தாழ்ச்சி மீண்டெழுவதற்கு அந்த மீள்தன்மையை நமக்கு கொடுக்கிறதா. அப்படியா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மனத்தாழ்ச்சி விண்ணரசிலே பெரியவராவதற்கும், கடவுள் தயவை பெறுவதற்கும், கடவுளால் வழிநடத்தப்படுவதற்கும், இறைவனோடு ஒன்றிக்கவும், மன அமைதி பெறவும், பிறரோடு நல்லுறவோடு வாழவும், மீள்தன்மை கொள்ளவும் அது பயன்படுகிறது. அப்படியாய் தாழ்ச்சி கொடுக்கிற மாட்சியை பார்த்தீர்களா? பிரியமானவர்களே, அன்னை மரியாள் அதனால தான் சொன்னார் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே, அவர் தன்னைத்தானே அடிமை, உமக்கு அடிமை என்று சொன்னவர், அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். அப்படியா தாழ்ச்சி பேறு பெற்ற ஒரு வாழ்க்கையை, பேறு பெற்ற ஒரு ஆசிரியை கொடுக்கிறது. தலைமுறை ஆசிர்வாதம், தலைமுறையாய்.
அப்படியாய் தலைமுறை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அதே போல தன்னை தாழ்த்தினார். பிலிப்பியர் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்திலே அந்த தாழ்ச்சினால் உண்டான பெருமை கடவுள் எப்படி அவரை உயர்த்தினார் பாருங்கள். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். வசனம் 10 எப்படி சொல்கிறது? ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலோகோர் அனைவரும் மண்டியிடுவர். எவ்வளவு பெரிய ஒரு உயர்வு! பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணகத்திலே வீணா போன அந்த ஆணவத்தை கட்டி கொண்டு அழிய வேணுமா, அல்லது தாழ்ச்சியோடு வாழ்ந்து அந்த புண்ணியத்தை கட்டி கொண்டு விண்ணரசிலும் பெரியவராக இருக்க வேண்டுமா? சிந்திப்போம். அருள் வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே ஜெயிப்போம்.